வணக்கம். தாவேகா கட்சிக்குள்ள பிரச்சனைக்கும் தாவேகாவுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு இது இருக்கும் போல இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை. மாவட்ட செயலாளர் ஒருத்தர் திருச்செங்கோடு ஒருத்தர் நைட்டில் வந்து டமார்னு ஒரு மகளிர் அணி பொண்ணு வீட்டுக்குள்ளே பூந்து அது ஒரு பஞ்சாயத்தாகி திமுக தரப்பினர் வந்து அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை விட்டு தாவேகா பேரை வந்து கெடுத்துட்டாங்க. அந்த உடனே வந்து புஸ்லியானந்த் முடிச்சுட்டு அவரை வந்து கட்சியிலேருந்து மாவட்ட செயலர் பதவியிலேருந்து நீக்கிட்டார். அவர் வேறு ஆவேசமாக என்னை எப்படி நீக்கலாம், என்ன விஜய் இங்கே வந்தபோது ஈரோட்டுக்கு வந்தபோதும் சரி, இங்கே எல்லாம் வந்தபோதும் அவர் திருசாவோட தான் வந்தார், அதை நிரூபிப்பேன் அப்படி இப்படின்னு அவர் சமூக வலைதளங்களில் அவர் பேசின மாதிரி ஒரு சில பேட்டிகள்லாம் வர ஆரம்பிச்சு. சரி, இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நேற்று அதிமுக சைடு ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இங்கிட்டு தாவேகா சைடு ஒரு 11 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் தூத்துக்குடி அப்படின்னு சொன்னால் அஜிதா தான். தாவேகான்னு பார்த்தீங்கன்னா அஜிதா தான் இருக்கும். அஜிதாவை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவங்க தாவேகாவுக்காக இறங்கி செயல்படுறாங்க. ஆதரவாளர்கள் எல்லாமே அவங்க தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அவங்களும் சில ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சொந்த கை காசெல்லாம் போட்டு செலவு பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தாவேகாவில் இருக்கிறவங்க அஜிதா வந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்பயுமே விஜய் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி அரசியல் பண்ண மாட்டார், நம்ம கட்சிக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தாவேகால இது வரைக்குமே நினச்சிட்டு இருக்காங்க. இனிமேலும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அஜிதாவுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கொடுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேற்று தூத்துக்குடி மாவட்ட செயலர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அறிவிப்பு விஜய் வந்து வெளியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அஜிதாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அஜிதா என்ன செஞ்சாங்க, நேரடியாக விஜய் வந்து பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து பணிவர் வந்துட்டாங்க. வந்துட்டு விஜய்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. விஜய்க்கு அங்கே யார் பிரச்சனை பண்ண போகிறா தூத்துக்குடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா தாவேகாவில் வந்துட்டு அவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லா இடங்கள்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது அஜிதாவுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னு பார்க்க முடியல, என்ன செய்கிறது அப்படிங்கிறதும் சரியில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜிதாவோட சகோதரர் ஜெகன் அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து ரஜினி ரசிகர். அவர் பில்லா ஜெகன் அப்படின்னு சொல்லி பேர். அவர் திமுக சைடு இருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் அப்பப்போ வந்து ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னா விஜய் கட்சிக்கு வந்தார். விஜய் கட்சிக்கு வந்து திமுகவில் இருந்துக்கிட்டே விஜய் கட்சியிலையும் செயல்பட்டார். கொஞ்ச நாள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு புஸ்லி ஆனந்துக்கும் அவருக்குமே வந்து ஆகலை, வாய் தகராறு ஆகுது. வாய் தகராறு ஆனோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, புஸ்லி ஆனந்து ஜெகனை வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. சரி, கட்சியை விட்டு நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ஜெகன் மேலே இருக்கிற கோபத்தை ஜெகன் மேலே தான் புஸ்லியானது காட்டணும். ஆனால் அவங்களுடைய சகோதரி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அஜிதா மேலே காட்டக்கூடாது. அஜிதா கட்சிக்காக செயல்பட்டுருக்காங்க, கட்சிக்காக இருந்திருக்கிறாங்க. அதை விட்டுட்டு ஜெகன் மேலே இருக்கிற கோபத்தை வந்து என்ன செய்கிறாங்க, அஜிதா மேலே காட்டுறாரு புஸ்லியானந்து காட்டி அவங்களுக்கு மாவட்ட செயலர் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அதனால தான் நேற்று அஜிதா போய் என்ன செஞ்சாங்க, நேராக விஜயோட காரை மறிச்சிட்டாங்க. காரை மறிச்சோன்னா விஜய் நிப்பாட்டுவார், கண்டிப்பாக அஜிதாவோட கேட்பாங்க. ஏன்னா அஜிதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்குது, லைவில் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, கேட்பார் விஜய் அப்படின்னு சொல்லி. அஜிதா மேலே கார் ஏற்றுற மாதிரியே வந்துச்சு. காரு உரசிருச்சு. ஆனால் அவங்க ஆதரவாளர்கள் அதை பற்றிலாம் கவலையே படல. நாங்கள் விஜய்க்காக நாங்கள் உயிரை விட தயாராக இருக்கோம், விஜய் கார்லேயே நாங்கள் உயிரை விட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இந்த பொண்ணு அஜிதா வந்து கையில் வந்து மனு வச்சுட்டு சார்னு கேட்குது. விஜய் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. கார் உள்ளே போயிடுச்சு. அவங்க பவுன்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்கி விட்டு காரை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. கார் உள்ளே போயிடுச்சு. கார் உள்ளே போன பிறகும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து சிடி நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும் வராங்க. வந்துட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை தான் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இல்லை, என்னால் மாவட்ட செயலர் பதவியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நான் கட்சிக்காக நிறையா உழைச்சிருக்கிறேன், எனக்கான ஒரு அங்கீகாரம் மரியாதை நீங்கள் தான் ஏற்படுத்தி தரணும், நான் விஜய் சாரை பார்க்கணும், விஜய் சாரை நான் ஒரு தடவை பார்த்துட்டு நான் விஜய் சார்கிட்ட என்னுடைய தரப்பு விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. ஆனால் அதை எதை பற்றியுமே யாருமே கவலைப்படல. அவங்கள சமாதானப்படுத்தி மட்டுமே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் மட்டும்தான் இருக்காங்க. முழுக்க இதுக்கு என்ன காரணம், ஏன்னா பில்லா ஜெகன் அப்படிங்கிறவருக்கும் அஜிதாவுக்கும் வந்து உறவுமுறை அப்படிங்கிறத தாண்டி அது ஆனந்துக்கும் அவங்களுக்குமான பிரச்சனையை வந்து ஏன் அஜிதா மேலே காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஏரியாவாகிடுச்சு. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை, சாமுவேல் எப்படி நடுவில் பூந்து வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து செயல்பட்டது இவங்க தான். இவங்களுக்கு அஜிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்படி வந்து பண்ணுறது நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னணியில் ஜாதி அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, மாவட்ட செயலர் பதவி கொடுக்குறாங்க.
அதே போல் விஜயும் இப்போ ஜாதி அரசியலை கையில் எடுத்துட்டாரா, ஜாதி அரசியல் மூலமாக செயல்படுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அஜிதா வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. மீனவ சமுதாயத்துக்கு காரணம் காட்டி தூத்துக்குடியில் வந்து அவங்களால செல்வாக்காக செயல்பட முடியாது அப்படிங்கிறனால சாமுவேலை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரா, அதிகாரத்தை கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அஜிதாவுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து தனக்கு மாவட்ட செயலர் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. சாமுவேல் வந்து யாருக்கு திமுக அமைச்சர் இருக்கார்ல கீதா ஜீவன், அவங்களுடைய சம்மந்தி முறை அப்படிங்கிற உறவு முறை வருது. அப்படி வந்து சாமுவேல் வந்து தாவேகா சைடு வந்தார் அப்படின்னா, அவருக்கு மாவட்ட செயலர் பதவியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவர் தேர்தல் சமயத்தில் அவர் யாருக்கு சாதகமாக செயல்படுவார் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். திமுகவுக்கு சாதகமாக தான் செயல்படுவார். அதனால பார்த்தீங்கன்னா, இவருடைய சாமிகளோட சகோதரர் ஒருத்தர் இருக்கார் விஜயசீலன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஜி.கே. வாசன் கட்சியில் இருக்கிறார். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் அஜிதா வந்து தன்னுடைய ஆதங்கத்தை சிடி நிர்மல்குமார்கிட்ட, ராஜ்மோகன்கிட்ட எல்லாத்துட்டையுமே வெளிப்படுத்திட்டாங்க. வெளிப்படுத்தினாலும் அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சாமுவேல் ராஜ் தான் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் தான் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. அப்போ விஜயும் ஜாதி அரசியலை கையில் எடுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்குது. ஆனால் அஜிதா வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நான் சாகிற வரைக்கும் இங்கே தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசலை மறைச்சி அவங்க ஆதரவாளர்கள் எல்லாமே இருந்துட்டாங்க, போக மாட்டாங்க. விஜய் வந்து என்கிட்ட பேசி தான் ஆகணும், நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தாங்க. கடைசியாக வேறு வழி இல்லை, அவங்கள சமாதானப்படுத்தி தான் சிடி நிர்மல்குமார்லாம் அனுப்ப வேண்டியதாக போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியாக அஜிதா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணு இறங்கி மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு இறங்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செயல்பட்டு கட்சியை வந்து வளர்த்தெடுத்து நல்ல ஒரு நிலைமையில இருக்கும்போது இவங்க திடீர்னு வந்து அப்படியே பறிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், வலிக்கும்ல. அந்த வலி வந்து ஏன் விஜய் புரியல அப்படிங்கிறது தான். ஒரு மீனவ சமுதாய பெண் அப்படிங்கிறதுனால ஒரு காரணத்தினால தூத்துக்குடினால அவங்களால ஜெயிக்க முடியாதா, ஏன் ஜெயிக்க முடியாது, எதுக்காக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏன் விஜய் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருந்தது. ஆனால் அஜிதா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் எனக்கு கட்சி தாவேகா கட்சி, விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சீக்கிரமாக எங்களை கூப்பிட்டு பரிசீலனை பண்ணுவார், பேசுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த மாவட்ட செயலர் பதவி கிடைக்கல அப்படிங்கிறனால அதிருப்தி ஆகி நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டேன். எனக்கான இது வந்து கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் தான். கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த கட்சியில் தான் நான் இருப்பேன். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சரி, எனக்கும் சரி, எங்கள் விஜய்க்கும் சரி, இறுதி மூச்சு வரைக்கும் நான் உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா விஜய் சமுதாயத்தை நம்பி நிற்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இப்போ முத்திரையை குத்திட்டாங்க. தூத்துக்குடியில் வந்து சாமுவேல் ராஜுக்கு எதுக்காக கொடுத்தாங்க? சாமுவேல் ராஜ் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்களா? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தாண்டி வேறு யாரும் மாவட்ட செயலர் இருந்தால் அந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியாதா, தாவேகா ஜெயிக்க முடியாதா? சாமுவேலுக்கும் திமுக அமைச்சர் கீதா ஜீவனுக்கும் தொடர்பு இருக்குது, சம்மந்தி முறை அப்படிங்கிறது தெரியுமா, தெரியாதா? அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தாவேகா கட்சியை வளர்ப்பாங்களா? தாவேகாவில் இருக்கிறவங்கள எப்படி வந்து திமுகவுக்கு எதிராக செயல்பட வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. இது விஜய் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. விஜய் எப்படி செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஏன்னா அஜிதாவோட உழைப்பு எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக இப்போ சாமுவேலுக்கு எதிராக வந்து அவங்க விஜய்கிட்ட புகார் தெரிவித்த வரைக்கும் சாமுவேல் இனிமே வந்து எப்படி அஜிதாவை கட்சிக்குள்ளே வந்து வளர விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் பரவலாக பேசப்பட்டு இருக்கு. விஜய் தான் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.